அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எங்க நிற்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கடற்கரையில் நின்றுட்டு இருக்கேன். திருச்செந்தூர்ல சாமி தரிசனம் பண்ணிட்டு கடற்கரையில் நின்றுட்டு இருக்கேன். திருச்செந்தூர் முருகன் வந்து தீராத பிரச்சனைகளையும் நம்மளுக்கு தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கை. இந்த திருச்செந்தூர் கடற்கரையில புனித நீர் ஆடி தான் மக்கள் வந்து முருகனை தரிசனம் பண்ணுவாங்க. அப்படி இந்த கடற்கரையில் புனித நீர் ஆடி முருகனை தரிசனம் பண்ணும்போது நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் வதம் பண்ணிட்டு முருகன் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா சூரனை வதம் பண்ணது முருகன் வந்து திருச்செந்தூர் கடற்கரையில தான். இப்போ வந்து எல்லா கோயிலுமே வந்து முருகனுக்கு பெரும்பாலும் மலை மேலே தான் இருக்கும். இந்த திருச்செந்தூர் இரண்டாம் படை வீடு மட்டும்தான் வந்து கடற்கரையில் இருக்கு. இந்த கடல் அலைகள் ஒன்னொன்னு முருகன் பாதத்தை தழுவி முருகன் பாதத்தை வணங்கி சென்ற மாதிரியே ஒரு பக்தர்களுக்கு ஒரு பார்க்கும்போது அப்படி மனசுல ஒரு பூரிப்பா இருக்கு. ஒரு ஆனந்தமா பக்தர்கள் வந்து இங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு மன நிம்மதியோட செல்றது வந்து நம்ம பார்க்கலாம். முருகர் கையில இருக்கக்கூடிய அந்த வெற்றிவேல், அந்த வீரவேல், அந்த ஞானவேல் நம்மளுக்கு வெற்றியும் ஞானத்தையும் கண்டிப்பா கொடுக்கும். நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் துன்பங்களையும் அந்த தீராத நோய்களையும் அந்த முருகர் கையில் இருக்கக்கூடிய அந்த வேல் வந்து தீர்த்து வைக்கும். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் முருக பக்தர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் துன்பங்கள் நீங்கி உங்கள் குடும்பங்களில் மன மகிழ்ச்சி பெருக முருகனை பிரார்த்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா.